ஸோ அடுத்து சந்திரனோட பீரியடில் தான் லவ் வரும் பாருங்க. டடடடடடா! அதாவது என்ன சொல்றது? சந்திரன்னா மனோகாரகன். இந்த மனோகாரகனோட பீரியட் அவரே 7க்குடையவராக இருக்கிறார். அப்ப 7க்குடைய சந்திரனோட பீரியட் எப்படி இருக்கும் பார்த்துக்கங்க. அந்த 8 வருஷமும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கல்லுண்ட குரங்கும்பாங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குரங்கு சும்மாவே அது நெறைய சேட்டை பண்ணும். அது கல்லுண்ட குரங்கா இருந்தா எவ்வளோ சேட்டை பண்ணும் பாருங்க. அந்த மனச சொல்றாங்க. மனச அப்படி ஒப்பிடுறாங்க. இந்த 7க்குடைய மனசு சந்திரன் வந்து மனோகாரகன். 2 1/2 நாளைக்கு ஒரு தடவ மாறிடுவான். அப்ப என்ன ஆகும் திடீர்னு வாழ்க்கை துணை, "ஏய் நீலாம் தேவையே கிடையாதுடா நீலாம். உன்னெல்லாம் டைவர்ஸ் பண்ணி இன்னைக்கு சாயந்திரமே நோட்டீஸ் அனுப்புறேன் பார்க்குறியா? நான் யாருன்னு காட்டுறியா?" அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஐ லவ் யூன்னு ஸ்மைலி அனுப்புவீங்க. ஏன்னா இப்ப தான் சண்டை போட்டீங்க. ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆவல. இதெல்லாம் நீங்க. ஏன்னா உங்களுக்கு சண்டை போடவே தெரியாது. உண்மைய சொல்லப்போனால் மகர லக்னத்துக்காரர்களுக்கு இதுவரைக்கும் சண்டைன்னா என்னன்னு தெரியாது. உங்களால ரொம்ப நேரம் யார் கூடயும் சண்டை போட முடியாது. சேர்ந்தாப்புல ஒரு 15 நிமிஷம் கோவமா இருக்க சொன்னா, உங்கள பார்த்து உங்களுக்கே சிரிப்பு வந்துரும். உங்களால கோவமா இருக்க தெரியாது உங்களுக்கு. அந்த மாரி தான். ஒரு 15 நிமிஷம் படபடன்னு வந்துரும் உங்களுக்கு. கோவமா பேச தெரியாது உங்களுக்கு. 15 நிமிஷம் தான் டைம். ஸோ அந்த மகர லக்னத்துக்காரர்களுக்கு 7க்குடைய சந்திரனோட பீரியட்ல தான் உங்களுக்கு திருமணம். பெரும்பாலும் அம்மாவுடைய சொந்தங்கள்லேருந்து நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க. இதெல்லாம் ஏற்படும்.